வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வாழைப்பழ அல்வா. நம்ம வாங்கின வாழைப்பழம் கருத்து ஒரு மாதிரி கனிஞ்சிட்டுன்னு சொன்னால் நம்ம அதை விரும்பி சாப்பிட்றதில்ல, அது நம்ம தூக்கி போட்டுறோம். அந்த மாதிரியான வாழைப்பழத்தை வச்சு கொஞ்சம் சவ்வரிசி சேர்த்து எப்படி ஒரு சுவையான வாழைப்பழ அல்வா செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வாழைப்பழ அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எந்தெந்த அளவுகளில் தேவைன்னு வேகமாக பார்த்துடலாம். பெரிய வாழைப்பழம் 5 எடுத்துக்கோங்க. இது 750லேருந்து 800 கிராம் அளவுக்கு இருக்கும். சீனி வந்து 200லேருந்து 250 கிராம் எடுத்துக்கோங்க. இது உங்கள் சீனியினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 250 கிராம் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே வந்து அல்வாக்கு வந்து சீனி கூட இருந்தால் நல்லாயிருக்கும். கூடவே வந்து 100 கிராம் அளவுக்கு சவ்வரிசி எடுத்துருக்கிறேன். 10லேருந்து 15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு சிட்டிகை, அதாவது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படும். நான் இதில் வந்து நெய் எந்த வகையிலும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் நாங்கள் நெய் சேர்த்து நம்ம வந்து இந்த அல்வா கிண்டும் போது கொஞ்சம் லேட்டாக அந்த நெய் வந்து ஒரு மாதிரி உறைஞ்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால் நான் முழுக்க இதை எண்ணெயை பயன்படுத்தி தான் நான் இந்த அல்வா செய்ய போகிறேன். இந்த அல்வா செய்கிறதுக்கு நான் பயன்படுத்தின எண்ணெய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்த போகிறேன். இப்போ வந்து எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். இப்போ நாம் இந்த பனானா அல்வா செய்கிறதுக்கு நம்ம கலர் எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இப்போ சீனியை வந்து இந்த சட்டியில் சேர்த்து நம்ம வந்து ஒரு கரமல் பதத்துக்கு நம்ம அதை காய்ச்சி எடுக்கணும். அது வந்து ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் பதத்தில் நம்ம இந்த சீனியை சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். நெருப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு, சில வேளையில் வந்து கொஞ்சம் கறக்க பார்த்தோன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து கூட்டி குறைச்சி நெருப்பு வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் உங்களுக்கு எடுக்கும் இது காய்ச்சி எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து அந்த சரியான பதம் வரைக்குள்ள உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த சீனி கரைசல் எப்படி வந்து கலர் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கலர் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தோடனே இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் சுடுதண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் வந்து வேகமாக கிண்டணும், இல்லாட்டி கட்டி பத்தும். கிண்டும்போது அவதானமாக கிண்டிக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கைகளில் பறக்கும். இந்த மாதிரி கலந்துட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கலருக்கு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், தண்ணி கலந்த பிறகு நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழம் எல்லாத்தையும் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்ல பேஸ்ட் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். சவ்வரிசியை வந்து நீங்கள் ஒருக்கா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி வந்த இந்த வாழைப்பழமும் சவரிசியும் சேர்த்து விழுதி இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இது ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு சட்டி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டான நெருப்பில் வச்சுக்கோங்க, அதாவது குறைஞ்ச தீயில் வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் கருகிரும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு இது வந்து நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வாழைப்பழ சவ்வரிசி விழுதை அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா விழுதும் சேர்த்ததுக்கப்புறமா நெருப்பை வந்து மாற்றி வச்சுக்கணும். எப்போ வந்து உங்களுக்கு அடுப்பிருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தென்படுதோ அப்போ வந்து லோ நெருப்புக்கு மாற்றணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மீடியம் நெருப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டும் போது உங்களுக்கு வந்து இந்த வாழைப்பழம் வந்து நல்லா அந்த வாழைப்பழனுடைய பச்சை வாசனை இருக்கு பாருங்கள், அது வந்து நல்லா போகணும். அந்த மாதிரி இது வந்து நல்லா வேகணும். இந்த கலவை ஒரு 10 நிமிஷம் கிண்டினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சீனிப்பாக சேர்க்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் இந்த வாழைப்பழ கலவை வந்து நல்லா வெந்துட்டு இந்த டைமில் வந்து சீனிப்பாக சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/4 கப்பு தண்ணி கலந்து இதை கழுவி ஊற்றிடுங்க.
இது கூட ஒரு 8ல் 1 பங்கு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது 2 சிட்டியே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை குறைஞ்சது வந்து இன்னும் ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் சேர்த்தா போதும். இது வந்து நல்லா இன்னும் ஒரு 15 நிமிஷம் வெந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அப்போ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அப்பப்போ எண்ணெய் தேவைப்படும் போது சேர்த்துக்கோங்க. நெருப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஆனால் கைவிடாமல் கலந்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துலேயே அல்வா இவ்வளவு அழகாக சுருண்டு வந்துடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சம் கூட இன்னும் எண்ணெய் சேர்க்கலை. தனியாக வந்து அந்த நம்ம முந்திரி பருப்பு வரது எண்ணெயில் தான் இவ்வளோ நேரம் நான் கிண்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ சேர்த்து ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா சேர்த்து இதை வந்து கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சீனி கரைசல் சேர்த்ததுக்கு பிறகு கலக்க வலிக்கிட்டு இப்போ வந்து 13 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்தில் நமக்கு அல்வா ரெடி ஆயிரும். இப்போ எண்ணெய் வந்து நான் முழுசாக இன்னும் பயன்படுத்தலை. பாருங்கள், இவ்வளவு எண்ணெய் இருக்குது. அப்போ 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஏலக்காய் பவுடர் நான் பயன்படுத்தலை. எந்த ஒரு வாசனை பவுடரும் இதுக்கு பயன்படுத்தலை. என்னென்னு சொன்னால் இந்த வாழைப்பழத்தினுடைய அந்த இயற்கையான வாசனை நல்லா இருக்கும். அதனால் நான் வந்து இந்த நெய்யோ அல்லது வந்து ஏலக்காய் பவுடரோ பயன்படுத்தலை. இப்போ வந்து அடுப்பு அணைச்சிட்டு இந்த பதத்தில் பட்டர் பேப்பர் போட்ட ஒரு ட்ரேக்கு நீங்கள் இதை மாற்றி செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ட்ரேக்கு மாற்றினதும் இப்போ நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் அழுத்தம் கொடுத்து இதை வந்து லெவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு அது லெவல் ஆயிரும். இந்த மாதிரியும் வந்து நீங்கள் இப்படியே உடனே சாப்பிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பரிமாறுறதுக்கு வசதியாக வெட்டித்தான் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு இந்த அல்வா வந்து ஆறணும். இது வந்து ஒரு 3 அல்லது 4 மணித்தியாலமாவது இது ஆறுறதுக்கு எடுக்கும். அல்லது ஒரு நைட் கூட நீங்கள் வச்சுட்டு கூட அடுத்த நாள் நீங்கள் வெட்டி கூட இதை பரிமாறலாம். இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் கனிச்சுன்னு சொன்னால் தூக்கி போடாமல் இந்த மாதிரி சூப்பரான அல்வா செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, கனிந்த வாழைப்பழத்துடன் சவ்வரிசி சேர்த்து எப்படி ஒரு அருமையான சூப்பரான வாழைப்பழ அல்வா செய்கிறேன் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த சவ்வரிசிக்கு பதிலாக நீங்கள் 3 மேசக்கரண்டி அளவுக்கு சோளன்மா சேர்த்து கூட இந்த அல்வா நீங்கள் செய்யலாம். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுகிற புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.